வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனல்ல நம்ம இன்னைக்கு வில் பிளஸ் நாட் ரெண்டும் சேர்ந்தா என்னங்க வரும்? ஓன்ட்டு. வில்லையும் நாட்டையும் சேர்த்தா ஓன்ட்டுன்னு வரும். மாட்டேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். மாட்டேன்னா என்ன? நான் சாப்பிட மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் வர மாட்டேன், இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இந்த வில் பிளஸ் நாட் சேர்த்து பேசுவோம், இல்லைன்னா ஓன்ட் வச்சு பேசுவோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாருங்க, நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம டெய்லி வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. ஓகே, நான் பேச மாட்டேன் அப்படின்னு எழுதுவோம். நான் பேச மாட்டேன் அப்படின்னு எழுதுறோம். இப்ப பாருங்க, இதுல நானுக்கு என்னங்க வரும்? ஐ. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இவங்க வந்துருவாங்க. ஓகேங்களா? வில் நாட் போட்டு எழுதினாலும் எழுதுங்க, இல்லைன்னா won't அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க. ஐ வில் நாட் பேசுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்பீக். அவ்வளவுதாங்க. ஐ வில் நாட் ஸ்பீக் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதையே வில்லையும் நாட்டையும் சேர்த்து எப்படிங்க எழுதலாம்? ஓன்ட்னு எழுதலாம். ஐ ஓன்ட் ஸ்பீக், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதையே நான் பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, பேசவே, இது பேச மாட்டேன் அப்படின்னா சப்ஜெக்ட் won't பிளஸ் வேர்பு ஒன்று வச்சு பேசுங்க. பேசவே மாட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அந்த இடத்துல என்னங்க கொடுக்குறோம்? ஒரு ஒரு எம்பசைஸ் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதை எப்படி பேசலாம் அப்படின்னா அதே மாதிரியே ஐ சப்ஜெக்ட், சப்ஜெக்டுக்கு அடுத்தது வில்லு, நாட்டுக்கு பதிலா நீங்க நெவர்னு சேர்த்து. நெவர் அப்படின்னா ஒருபோதும் அப்படின்னு அர்த்தம். நெவர்னா என்னங்க அர்த்தம்? ஒருபோதும் நான் இனிமே அப்படி செய்ய மாட்டேன், ஒருபோதும் நான் இனிமே அந்த மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ராமிஸ் பண்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஒருபோதும். அப்ப நெவர் அப்படின்னா ஒருபோதும் அப்படின்னு அர்த்தம். அதே எம்பசைஸ் பண்றதுக்கும் அதே நெவர் தான். பேசவே மாட்டேன், இன்னும் வரவே மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப எம்பசைஸ் பண்றதுக்கும் நெவர் தான். சப்ஜெக்ட், வில், அதுக்கப்புறம் நெவர், அப்புறம் பேசுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்பீக். அவ்வளவுதான். பாருங்க, ஐ வில் நெவர் ஸ்பீக் அப்படின்னா நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ won't ஸ்பீக்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? shall we go to the next sentence? பாருங்க, நான் சாப்பிட மாட்டேன், இங்க நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் யாருங்க வருவாங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். யாரு? ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்து என்னங்க போடணும்? நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே இது எல்லாமே. won't, வில்லும் நாட்டும் சேர்ந்து என்னங்க போடணும்? won't. ஐ won't அப்படின்னா மாட்டேன்னு அர்த்தம். நான் மாட்டேன். என்ன மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். ஐ won't eat, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுத்து பேசிருக்கோம். சாப்பிடவே மாட்டேன். அப்ப ஐ வில், ஐ வில் நாட்டுக்கு பதிலாக தான் இங்க நம்ம என்ன சேர்க்கிறோம்? நெவர் சேர்க்கிறோம். ஐ வில் நெவர் ஈட் அப்படின்னா என்ன அர்த்தம்?
நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க won't-ம் நெகட்டிவ் தான், நெவரும் நெகட்டிவ் வேர்டு தான். ஓகேங்களா? இதே நீங்க இப்படி இப்படி சொல்லிடாதீங்க. ஐ won't never eat அப்படின்னு சொல்லிடாதீங்க. இது தவறான ஆன்சர் இது. ஓகேங்களா? இதுவும் நெகட்டிவ் வேர்டு, இதுவும் நெகட்டிவ் வேர்டு. ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு ரெண்டு வந்து நெகட்டிவ் வேர்டு வராதுங்க. ஓன்ட்டுக்கு அந்த அந்த இது நாட்டுக்கு பதிலாக தான் நம்ம என்ன சேர்த்திருக்கோம், நெவர் சேர்த்திருக்கோம். அதோட இல்லாம அது எம்பசைஸ் பண்ணி சொல்றதுனால நம்ம ஐ வில் நெவர் ஈட் அப்படின்னு சொல்றோம். நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, அவன் என்னிடம் பேச மாட்டான். நம்ம எப்படி சொல்லுவோம், அவன் என்கிட்ட பேச மாட்டான், அவன் என்கிட்ட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, அவன், அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹீ. ஹீக்கு அடுத்து என்ன போடணுங்க, வில்லு நாட்டையும் சேர்த்து won't-ன்னு போடுறோம். ஓகேங்களா? ஹீ won't, அவன் மாட்டான். என்னத்துக்கு மாட்டான், பேச மாட்டான். ஹீ won't speak, he won't speak யார்கிட்ட, என்கிட்ட, to me, அவ்வளவுதான். he won't speak to me அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு அர்த்தம். he won't speak to me. இங்கதான் பேசவே அப்படின்னு ஒரு எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். பாருங்க, இதுக்கு எப்படி சொல்ல, உங்க ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். he will never speak to me, அவ்வளவுதாங்க. அந்த பேசவே அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்குதான் நெவர். he will never speak to me, அவன் என்கிட்ட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டாங்க, அவங்க மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாருங்க, அவர்கள் மீட்டிங்ல கலந்து கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு உறுதியா சொல்றோம். ஓகேங்களா? இப்ப இத சொல்லுங்க, அவர்கள், அவர்களுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும், தே. இது எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ் பொது பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். தே won't, அது மட்டும் இல்லாம எல்லாமே நெகட்டிவ், செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவ்ல தான் சொல்றோம். தே won't, கலந்து கொள்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல attend. they won't attend எது, the meeting. they won't attend the meeting. அவர்கள் மீட்டிங்ல கலந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, அவர்கள் மீட்டிங்ல கலந்து கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். உறுதியா கலந்து கொள்ளவே மாட்டாங்க அப்படின்னு எம்பசைஸ் பண்ணி சொல்றோம், ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம். அப்ப இங்க எப்படி இந்த சென்டென்ஸ் மாறும், தேய்க்கு அடுத்து என்ன போடணுங்க, வில், வில்லுக்கு அப்புறம் நெவர். இதுதான் எம்பசைஸ் பண்றதுக்கு உரிய வார்த்தை. they will never attend the meeting. ஓகேங்களா? attend the meeting, அவ்வளவுதான். பாருங்க, they will never attend the meeting. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயல்பா நான் செய்ய மாட்டேன் போக மாட்டேன்னா சப்ஜெக்ட் won't பிளஸ் வேர்பு ஒண்ணுங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒண்ணு. அழுத்தம் கொடுத்து சொல்றாங்க போது சப்ஜெக்ட், வில்லுக்கு அப்புறம் நெவர். நெவருங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு தாங்க. அதுக்கப்புறமா பேஸ் ஃபார்ம் ஆஃப் ஒன்னு. ஓகேங்களா? they will never attend the meeting, அவர்கள் கலந்து கொள்ளவே, மீட்டிங்ல கலந்து கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். shall we go to the next sentence? அவன் குளிக்க மாட்டான், அவன் குளிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, அவன், அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல வரும், he. இதுல நீங்க ஈஸியா பேசலாம், சின்ன சின்ன
ஒரு ஒரு 2 வேர்டு இல்ல 3 வேர்டு சேர்ந்து தான் ஒரு சென்டென்ஸ். இதெல்லாம் அழகா நீங்க டே டு டே லைஃப்ல பேச ஆரம்பிங்க. ஓகேங்களா? அவன் குளிக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி எப்படி எழுதலாம்? ஹி won't. He won't take take a bath. இதுதாங்க verb. He won't take a bath அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் குளிக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, அவன் குளிக்கவே மாட்டான். இதை எப்படி சொல்லலாம்? வெரி குட்ங்க. He will never. He will never take a bath. அவ்வளவுதான். He will never take a bath அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் குளிக்கவே மாட்டான் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணி சொல்லும்போது தான் never வரும். Okay, got it? Shall we go to the next sentence? பாருங்க, நீ படிக்க மாட்ட, நீ படிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். நீக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? யூ. யூ யூக்கு அப்புறம் என்னங்க சேர்க்கணும்? வில் நாட். தனித்தனியா எழுதினாலும் எழுதிக்கோங்க, இல்லைன்னா won't அப்படின்னு போட்டாலும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? they won't. படிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? ஸ்டடி. the won't study. சாரி, you won't study. நீ படிக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைங்களை சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது நீ படிக்க மாட்ட போ, நீ எங்க டிவி பார்த்துட்டே இருக்கிற, நீ எங்க படிக்க போற, நீ படிக்க மாட்ட. அப்ப எப்படி சொல்லலாம்? யூ won't study. நீ படிக்க மாட்ட. இதே நம்ம எம்பசைஸ் பண்ணி உண்மையாலுமே அவன் படிக்கவே மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்ப எப்படி சொல்லலாம்? யூ வில் நெவர் ஸ்டடி. நீ படிக்கவே மாட்ட, நீ படிக்கவே மாட்ட அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு, அவன் வர மாட்டான். இதை எப்படி சொல்லலாங்கிறத சொல்லுங்க. அவன் இங்கு வர மாட்டான். அதே சென்டென்ஸ அவன் வரவே மாட்டான், வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அவன் இங்கு வரமாட்டான், அவன் இங்கு வரவே மாட்டான் அப்படின்னு எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒன், இதுல நம்ம ஓவராலா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பாருங்க, சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் நாட், அது கூட வேர்பு ஒன்று. ஓகேங்களா? இந்த வில்லும் நாட்டும் சேர்ந்து தான் நம்ம won'tன்னு சொல்றோம். கண்ட்ராக்ஷன் ஃபார்ம் வந்து won't. சப்ஜெக்ட் எது எது? எல்லாமே ஐ, பி, யூ, தே, ஹி, ஷி, இட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே அதுக்கு பக்கத்துல won't பிளஸ் வேர்பு ஒண்ணுங்க. பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று. ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதிடுறேன் பாருங்க. he won't sleep அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம். he won't sleep அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தூங்க மாட்டான். ஓகேங்களா? அவன் இன்னைக்கு தூங்க மாட்டான் அப்படின்னா he won't sleep tonight அப்படின்னு கூட அந்த இடத்துல நம்ம என்ன சேர்த்துக்கலாம்? நம்ம வேர்டை வந்து சென்டென்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே போகலாம். he won't sleep tonight. அவன் இன்னைக்கு நைட்டு அவன் தூங்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க. ரெண்டாவது ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இதே மாதிரியே எல்லா சப்ஜெக்டும் பிளஸ் வில்,
அது கூட நெவர், அதுக்கப்புறமா verb ஒன்று. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் நெவர் ப்ளஸ் verb ஒன்று. இதே சென்டென்ஸ் எழுதுவோம். அவன் நைட்டு தூங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்றோம். he will never, அவ்வளவுதான். சப்ஜெக்ட் will never sleep, he will sleep tonight, tonight. ஓகேங்களா? tonight அவ்வளவுதான். he will never sleep tonight. உங்களுக்கு லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.